அம்மா என்னம்மா பண்ணுற? என்னம்மா அது? ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி. எப்படி அழகா இருக்கா. ஒயிட் சாக்லேட், டொயிங் டொயிங், டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், நட்ஸ் எல்லாம் போட்டு ஆர்டின் ஷேப்பில் ப்ரௌனி பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்துருக்கு ராகி ப்ரௌனி. சூப்பர் சூப்பர். சரி, இதோட ரெசிபி பார்த்துலாமா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌனி செய்ய எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பட்டரும் 100 கிராம் டார்க் சாக்லேட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை டபுள் பாயிலிங் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ட்ரிபிள் சாக்லேட் போட்டு தான் செய்ய போகிறேன் ப்ரௌனி. அதுக்கு வந்து டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1.5 கப் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர். இவ்வளோனா நம்ம ப்ரௌனி செய்ய தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கிறது. இப்போ டபுள் பாயிலிங் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சாக்லேட்டை. மெல்ட் ஆகிடுத்து. இதை ஒரு ஓரமாக வச்சுலாம், கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போது ஈரம் இல்லாத ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச 3/4 கப் நாட்டு சர்க்கரையும் 3/4 கப் தயிரையும் குத்தி நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட் இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை வச்சு தான் செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நாட்டு சர்க்கரையும் தயிரும் நல்லா கரைஞ்செடுத்து இப்போ நம்ம உருக்கி வச்ச சாக்லேட்டு இதோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வரணும். இப்போ பாருங்கள், நான் வந்து 1.5 கப் ராகி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன். நான் ராகி மாவு வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுட்டேன், வீட்டில் அரைச்ச மாவு தான். இப்போ வந்து நம்ம சல்லடையில் போட்டு அதை சலிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சலிச்சுட்டு சேர்த்துனோன்னாக்கா நமக்கு சாஃப்டாக வரும். இப்போ மாவை சலிச்சுட்டு உள்ளே சேர்த்தாச்சு. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக சில்கியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பாதாம் முந்திரியை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட கூட வால்நட் போட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட வால்நட் இல்லை. இப்போது அடுத்த ப்ரௌனிக்கு பார்த்துக்கலாம் வால்நட்டை. இப்போ கலந்து விட்டுட்டு கேக் டின்னில் குட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஹார்டின் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். என்கிட்ட வந்து ஸ்கொயர் டின் இல்லை, அதனால் நான் ஹார்டின் ஷேப் டின் எடுத்திருக்கேன். இதில் பட்டர் ஷீட் போட்டு பட்டரை தடவி வச்சுருக்கேன். இப்போது உள்ளே சேர்த்துடலாம் மாவை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவை உள்ளே சேர்த்தாச்சு. மாவை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நடுவில் ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆகிடும். இல்லைன்னா ஏர் பபிள்ஸ் இருந்தால் நம்மளுக்கு ப்ரௌனி சரியாக வராது. அப்புறம் ஒரு 2-3 வாட்டி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டேப் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ எடுத்து வச்ச டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்டு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட எல்லாமே இருந்தது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி எல்லோரும் இப்போது யூடியூப்பில் செய்கிறாங்க, அதனால் நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வாங்கி செய்கிறேன். பசங்க வேறு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்களா, சரி அதனால தான். இப்போ சாக்லேட் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே உள்ளே தள்ளிக்கலாம். அப்போ தான் நல்லா பேக் ஆகி வரைச்சி உருகி வரும் சாக்லேட்டு. இப்போது மீதி இருக்கிற நட்ஸை அப்படியே மேலே போட்டுடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு கப்பை கவுத்துட்டு மேலே தூக்கி வைக்கிறதுக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன் கடாயை. இப்போ நம்ம கேக் டின்னை உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னொரு 5 நிமிஷம் கூட வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரம் ஆகிடுது. நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் பேக் ஆகிருக்கா இல்லையான்னு. ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனி ஒட்டாத சூப்பராக வந்திருக்கு. சாக்லேட்டும் நல்லா சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. இப்போ இதை ஃபேன் கீழே வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ப்ரௌனியை டின்னிலேருந்து எடுத்துகிட்டு பட்டர் ஷீட்டையும் எடுத்துட்டேன். இப்போ திருப்பிட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ப்ரௌனி. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ராகி ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுது. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். இதை கட் பண்ணுறதுக்கே மனசு வரல. ஆனால் என்ன பண்ணுறது, கட் பண்ணி தானே சாப்பிட்ணும். அப்படியே சாப்பிட முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ப்ரௌனியை கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கத்தியை வச்சு தான் கட் பண்ணுறேன். என்கிட்ட அந்த கட்டர்லாம் இல்லை. அதனால் நல்லா சூப்பராக சாஃப்டாக கட் பண்ண வருது. பாருங்கள், சூப்பராக நல்லா ஃபஜ்ஜியாக வந்திருக்கு ப்ரௌனி. ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், எல்லா சாக்லேட்டும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.